எங்கேயுமே இந்த மனிதர் வந்து ஏசிக்காக ஆசைப்பட்டு இல்லை ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பதிவு பண்ணாத ஒரு வார்த்தை கூட இல்லை. போகிற இடத்துல நம்ப மாட்டீங்க, மரத்தடியில எல்லாம் உட்காந்துட்டு வந்திருக்கிறாரு. சாதாரண இடங்கள்ல தங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. போகிற போக்கில் அங்கே என்ன இருக்குதோ அந்த வீட்டில் தங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. இவருக்கு சர்க்கரை வியாதி, அங்கங்கே சிறுநீர் பிரச்சனை வரும். அதுக்காக வேண்டி 2-3 இடத்துல கேட்கும்போது 2-3 இடத்துல எடை இல்லைன்னு சொன்ன கவர்மெண்ட் இவன் கவர்மெண்ட் கருணாநிதியுடைய கவர்மெண்ட். காமராஜர் வந்து சாகர தருவாயில கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஜனநாயகத்தையும் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொன்னாராம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இதே டெம்ப்ளேட்டு ஏற்கனவே ஐயா காகித மில்லத்துக்கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. காகித மில்லத்து சாகும் போது கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த சமுதாயத்தையே உங்ககிட்ட தான் காகித மில்லத்து மாதிரி தியாகி, காமராஜர் மாதிரி தியாகி இல்ல. இல்ல, எல்லாருக்கும் ஒரே டெம்ப்ளேட்டா இருக்கு. 4 வேஸ்ட் 4 சட்டையோட வாழ்க்கை ஓட்டினவர் இல்ல கருணாநிதி குடும்பம். சொத்து சேர்த்துக்காத குடும்பம் இல்ல. 420ல நீன்னா மெரினா பீச்ல உட்காந்துட்டு தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு உட்காந்துக்கிட்டு, நான் சொன்னது ஏசியை சொன்னேன், வேற எதுனா நினைச்சுக்க. ஓகே. தலைக்கு ஒண்ணு காலுக்கு ஒண்ணு உட்கார வச்சுக்கிட்டு ஏசியை போட்டு இந்த மாதிரி அந்த பழப்பு இல்லை அவருக்கு. மெரினா கடற்கரையில இவருக்கு வந்து சமாதி வைக்கணும், அங்கதான் அடக்கம் பண்ணணும்னு ஆளை விட்டு அனுப்புறப்ப கருணாநிதி சொன்ன வார்த்தை, முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் அங்க அனுமதி, மற்றவங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பணும். யோக்கியவானுங்க கருணாநிதி இப்போ செத்து முதலமைச்சருக்கு அப்புறம் தான் செத்தாரா? இவருக்கு இப்போ அங்க சமாதி வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க? காமராஜர் இறந்த உடனே சொந்த மகன் மாதிரி பக்கத்திலே இருந்து எல்லா இறுதி சடங்கையும் செஞ்சது கருணாநிதி தான் அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன் கூட இது மாதிரிலாம் சொல்ல மாட்டான். நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்கு நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அன்பு அண்ணன் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன்ல. ஏசி போட்டீங்களா? போட்டுடலாம். அதான் சிவப்பு. நாட்டுல இந்த ஏசி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை போங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, திமுக எம்பி திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பத்தி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. பூதாகரமா வெடிச்சிருச்சு. காமராஜர் வந்து ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டார், அதனாலேயே அவர் போகிற எல்லா அரசு விடுதிகள்லேயும் ஏசி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தது கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை விட இதை விட இழிவாக ஒரு தலைவரை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு சத்தியமூர்த்தி பவனில் நான் சில விடயங்களுக்காக தேடுறப்ப காமராஜரை பற்றியான முழுமையான ஒரு வரலாறு இல்லை குறிப்பு ஏதாவது இருக்குதான்னு ஒரு காலகட்டத்தில் நான் தேடும்போது எதுவுமே இல்லை. அப்போ அங்கே இருந்த சீனியர் தலைவர்கள்ட்டே கேட்டேன், ஒரு ஆவணத்தை கூட ஒழுங்காக வைக்க முடியலையா அவங்களுக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு வந்தேன். அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு விகேடி பாலன் மதுரா டிராவல்ஸினுடைய அதிபர், அவர் வந்து பெருந்தலைவர் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து அவர் சொந்த முயற்சியில், காங்கிரஸ் அவருக்கும் தொடர்பு இல்லை, ஒரு ஆட்களை நியமித்து ஒரு எழுத்தாளரை வச்சு நகரை ஊர் பூரா திரட்டி அங்கங்கே போய் சந்தித்து நடந்ததெல்லாம் எழுதி ஒரு தொகுப்பு எழுதியிருக்கிறது. அதையும் நான் படிச்சிருக்கிறேன். அதை தவிர்த்து காமராஜரோடு நெருங்கி பழகின மாணவர் காங்கிரஸ்லேருந்து இருந்த ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் கூட நிறைய காமராஜர் பற்றியான தகவல் அவர் ஒரு புத்தகத்துக்காக அரசியல் ஆடுகளம்னு ஒரு புத்தகம் வர இருக்குது, அது எழுதணுன்றதுக்காக அதை பற்றி நிறைய சந்திக்கிறது பேசுறது அப்படின்றப்ப பல விதங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இன்னும் 2-3 மூத்த காங்கிரஸ் தலைவர்களை திருச்சி வேலுசாமி அவர்கள் சொன்னார் அப்படின்ற பேரில் போய் சந்திச்சிருக்கிறான். எங்கேயுமே இந்த மனிதர் வந்து ஏசிக்காக ஆசைப்பட்டு இல்லை ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு பதிவு பண்ணாத ஒரு வார்த்தை கூட இல்லை. போகிற இடத்துல நம்ப மாட்டீங்க, மரத்தடியில எல்லாம் உட்காந்துட்டு வந்திருக்கிறாரு. சாதாரண இடங்கள்ல தங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. போகிற போக்கில் அங்கே என்ன இருக்குதோ அந்த வீட்டில் தங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் வேலுசாமி அவர்கள் ஒரு இது பதிவு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, திருச்சியிலேருந்து அந்த பக்கம் உங்களுக்கு இதை நோக்கி கோயம்புத்தூர் நோக்கி போகும்போது 3 இடத்துல டிராவல்ஸ் பங்களா, அப்போலாம் விருந்தினர் மாளிகைன்னு அரசு தரப்பில் கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ தானே அங்கங்கே நட்சத்திர ஹோட்டல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஐபிகள் தங்கிறதுக்கு அது இருக்கும். அது இவருக்கு சர்க்கரை வியாதி, அங்கங்கே சிறுநீர் பிரச்சனை வரும். அதுக்காக வேண்டி 2-3 இடத்துல கேட்கும்போது 2-3 இடத்துல எடை இல்லைன்னு சொன்ன கவர்மெண்ட் இவன் கவர்மெண்ட் கருணாநிதியுடைய கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணிக்கிறார். அவர் வந்து கேட்டுக்கிட்டாரா, அதாவது இல்லைன்னு சொன்னோடனே வரலாற்றை திரிக்கிறது, பொய் பிரச்சாரத்தில் கட்டமைக்கிறது, பொய்யிலே பிறந்து அதிலே கட்டமைச்சு வாழ்ந்துருக்கிற ஒரு கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்குன்னு சுற்றி வளைச்சி கடைசியாக வந்து அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு வந்து இங்கே மனுஷனை கடிச்ச கதையாக
முழுக்க முழுக்க வந்து பெருந்தலைவர் மேலே ஒரு பூ சுத்துற வேலையை செய்யறது. அதில் 2 விஷயம் ஒன்று சொல்றாங்க. எமர்ஜென்சி பீரியட்ல இவர் காமராஜர் வந்து திருப்பதிக்கு போகலான்னு இருந்தாராம். உடனே வந்து இவர் வந்து கருணாநிதிக்கு தெரிஞ்சு அப்படிலாம் போயிடாதீங்க, அங்கே கைது பண்ணிடுவாங்க, இங்கே நான் உங்களை சேஃப்டியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு வருது. இது விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமான போய் எமர்ஜென்சி 75 ஜூன் டிக்ளேர் பண்ணுறாங்க 1975. அப்போ வந்து கவர்னர் ரூல் கையில் எடுத்துட்டாங்க. இங்கே பேருக்கு தான் முதலமைச்சராக உட்காந்துங்கிறாரு. அந்த காலத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காந்தி அணியில் ஒரு போயிட்டாங்க. காமராஜர் தலைமையில் இருந்த டீம்ல முதல் கைது யாருன்னா திருச்சி வேலுசாமி தமிழ்நாட்டில். அந்த கைதே வந்து முதலமைச்சர் கருணாநிதிக்கே தெரியாது. இவர் சொல்றாரு காமராஜர் வந்து நீங்க போகாதீங்க, இங்க இருந்தா நான் காப்பாற்றுவேன். இதுவே பித்தலாட்டம் இல்லை உங்களுக்கு. அந்த திருச்சி வேலுசாமி கைதை வந்து கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவரை விடுவிக்கணுன்றதுக்காக அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ப. ராமச்சந்திரன் 2 முக்கியமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை கவர்னர் மாளிகைக்கு தான் அனுப்புறாங்க. அங்கே போயிட்டு 2 பேர் டெல்லியிலேருந்து வந்த 2 பிரதிநிதிகள்கிட்ட பேச்சுவார்த்தை இரவுலாம் விடிய நடத்தி 2 பேர் இவரை வந்து வெளியே சிறைக்கு அனுப்பாமல் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இளம் பையன் நாளைக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப வரலாறு இவர் ஏதோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் இவர் சேஃப்டி ஆகிடுவார்ன்றதுக்காகவும் ஆந்திராவுக்கு போனால் கைது பண்ண முடியும். எனக்கு ஒரு சந்தேகம் கதையாக அதில் சொல்லியிருக்குது, பொய்யா சொல்லியிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகண்ணே, இதே எமர்ஜென்சி காலத்தில் தானே ஸ்டாலின் ஐயாவையும் கைது பண்ணாங்க. ஆமாம், அன்னைக்கு அவருடைய மகனை காப்பாற்ற முடிஞ்சதா இவரால? அதுவே வந்து பித்தலாட்டம் தம்பி. எமர்ஜென்சி அறிவிச்சு 8-9 ஆண்டு காலம் 8-9 மாதம் வந்த வரைக்கும் இவங்க மூடிக்கிட்டு தான் உட்காந்துங்கிறாங்க. ஒன்றும் புரட்சி படையெல்லாம் ஒன்றும் இது பண்ணவே இல்லை. எங்கே நடக்குதுன்னா அதுக்கு மத்தியில் நல்லா கவனிச்சுங்க. ஜனவரியில தான் ஆட்சியை கலைக்கிறாங்க. ஜூனில் டிக்ளேர் பண்ணுறாங்க 75. நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு. இதுக்கு மத்தியில் எமர்ஜென்சி நாடு முழுக்க அறிவிச்சிட்ட பிறகும் கூட மத்திய அரசனுடைய ஏதோ ஒரு நிதி கூட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை சார்பாக திமுக ஒரு மந்திரி அனுப்பி வச்சு அதை கலந்துகிட்டது பதிவாயிருக்குது. நீங்க வந்து எமர்ஜென்சி ஏற்று போராடின ஆள் நீங்க. எங்க பிரச்சனை வருதுன்னா அந்த அம்மா அந்த காலகட்டத்தில் தேர்தலே நடத்தாம கண்டினியூ பண்றதுக்காக காங்கிரஸ் மாநிலம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ 2-3 மாநிலத்தில் வந்து தேர்தல் நடத்தாம அப்படியே எமர்ஜென்சியை ஒட்டி கண்டினியூ பண்றதுக்கு ஏற்பாடு நடக்குது. இவர் அதை வந்து கேட்குறாரு, எனக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. அது வரைக்கும் ஒரு துளி கூட இந்த எமர்ஜென்சி எதிர்க்கவே இல்லை கருணாநிதி. அதெல்லாம் முடியாது அந்த அம்மான்னு சொன்ன பிறகுதான் நான் எதிர்க்கிறேன்னு ஒரு குரல் கொடுக்க புரட்சி வேஷம் போட எப்படியும் ஆட்சியை கலைச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால தான் டிஸ்மிஸ் ஆகுது. புரியுதில்ல? மெரினா பீச்சில் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கூட்டம் நடத்துறதுக்காக போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த தகவல் பெருந்தலைவர் காமராஜருக்கு வருது. வழக்கத்துக்கு மாறாக சீரணி அரங்கம் வரைக்கும் போய் கார் நிற்கும் இல்லாமல் இவங்க ரோட்டில் இருந்துட்டு நடந்து போகிறாங்க அமைச்சர்கள்ன்றப்ப சம்திங் ராங். கருணாநிதி வந்து எமர்ஜென்சியால் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோன்னு சொல்லுவார் போல இருக்குன்றதுக்காக காமராஜர் உடனே அவசரமாக ஆளை ஒருத்தர் விட்டுச்சு. மேடையில் எதை பற்றியும் பேசாதீங்க, பேசாமல் ஏதாவது பேசிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கருணாநிதி வீட்டுக்கு வந்துக்கிறாரு. ஐயா கூப்பிட்டீங்களாமேன்னொன்னே ஆமாம்பா, நீ என்ன நோக்கத்தோடு போன? டிஸ்மிஸை ஒட்டி நீங்கள் இந்த எமர்ஜென்சியை ஒட்டி நாங்கள் ராஜினாமா பண்ணுறேன்னு தானே சொல்கிறீங்க. ராஜினாமா பண்ணக்கூடாது, ராஜினாமா பண்ணாமல் அவங்களா பண்ணிட்டாதான் அந்த அரசுக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணதே காமராஜர். இவர் வந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு வேணாம் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு இன்னும் தமிழ்நாட்டில் வந்து யாருமே கைது பண்ணாமல் வச்சுருந்தது காரணம் தெரியுமா? இந்த பெருந்தலைவர் காமராஜர்ன்ற ஒரு பெரிய சிங்கம் இருந்ததுக்காக வேண்டிதான் அந்த நேரத்தில் அந்த வெறிநாய் பிடிச்ச மாதிரி ஓநாய் மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எமர்ஜென்சி வேட்டையாடின அந்த அம்மா தமிழ்நாட்டுக்குள்ள வரவே இல்லை உள்ளார. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, இவர் சொல்றாரு நாங்க இருக்கிறதால தான் உங்களுக்கு சேஃப்டி, காமராஜர் இருக்கிறதால தான் உங்களுக்கு சேஃப்டி. அவர் போனாரு, உயிர் போச்சு உங்களுக்கு. அக்டோபருக்கு பிறகு 2 உயிர் போச்சு, காந்தி பிறந்த நாளில் உயிர் போச்சு. அதுக்கடுத்து டிசம்பர் ஜனவரியில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு? தூக்கி உள்ள வச்சு நோக்காங்களா? சலவைக்கு போட்ட வேஷ்டி கூட திரும்ப வாங்காம ஓடுனீங்கல்ல. திமுக வேட்டி எந்த இல்லைன்னு சொல்லி எழுதி சொன்னவங்களாம் எத்தனை பேர்? நான் கட்சியில் இல்லைன்றது எழுதி கொடுத்துருவங்க எத்தனை பேர்? அந்த சிங்கம் இங்கே இருக்கிற வரைக்கும் நடந்துச்சா? இல்லை. இவர் சொல்றாரு நாங்கள் இங்கே இருக்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், திருப்பதிக்கு போகாது. எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்! சிவாவுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இவங்க வரலாறே பொய் வரலாறு எழுதுறது. அடுத்தது வந்து அதை சொல்றாரு,
கையை பிடிச்சிக்கிட்டு ஆஹ் நாட்டையும் காமராஜர் வந்து சாகர தருவாயில கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் ஜனநாயகத்தையும் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொன்னாராம். இந்த எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இதே டெம்ப்ளேட் ஏற்கனவே ஐயா காகிதம் இல்லத்துக்கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. காகிதம் இல்லத்து சாகும் போது கருணாநிதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இந்த சமுதாயத்தையே உங்ககிட்ட தான் ஒப்படைச்சு காகிதம் இல்லத்து மாதிரி தியாகி, காமராஜர் மாதிரி தியாகி இல்ல. இல்ல எல்லாருக்கும் ஒரே டெம்ப்ளேட்டா இருக்கு. 4 வேஸ்ட் 4 சட்டையோட வாழ்க்கை ஓட்டணும் இல்ல கருணாநிதி குடும்பம். சொத்து சேர்த்துக்காத குடும்பம் இல்ல. எவனா நம்புவானா? ஊரடிச்சு ஒலையில போட்டு குடும்பத்தை கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுக்கிற வாங்கிட்ட வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு பைத்தியம் முடிச்சவங்க கூட சொல்ல மாட்டான். அப்போ பெருந்தலைவர் எப்படி சொல்லியிருப்பாரு? அதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். 2-3 மாதம் எங்கேயுமே அவர் சந்திக்கவே இல்லை. ஒரே ஒரு முறை இந்த மாநாடு நடக்குது ஜனவரியில், 75 ஜனவரியில் இந்த மாநாடு நடக்குது இல்லை, அந்த எமர்ஜென்சி ஒட்டி நடக்குது இல்லை, அப்போ மட்டும் வர சொல்லி சந்திச்சு பேசினார். அதோட சரி, பிறகு 2 பேரும் சந்திச்சிக்கவே இல்லை. கடைசியாக காஞ்சிபுரத்தில் ஒரு கூட்டம் எமர்ஜென்சியை வச்சு முடிச்சிட்டோன்னு பெரும் தலைவர்கள்லாம் கைது பண்ணிக்கிறத வச்சுட்டு அவர் வாழ்நாளிலேயே கடுமையாக உச்சரித்ததாக திருச்சி வேலுசாமி சொல்லக்கூடிய வார்த்தை, நாட்டில் பெரியவங்களெல்லாம் முடிச்சு ஜெயிலில் வச்சுட்டு சுடுகாட்டுக்கா நீ பிரதமராக இருந்துட்டு இருக்க போகிற, சுடுகாட்டியை நீ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க போகிறன்னு இந்திரா காந்தியை கடுமையாக சார்ந்தார். தூக்கி வளர்த்த பெண் அது. புரியல? இந்திரா காந்தி தான் பார்த்த ஆளாக்கி நீ தான் பிரதமர் நாற்காலியில் உட்காரணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சுது. அப்போ ஒரு ஆங்கில நாளேடு பத்திரிகையாளர் பதிவு பண்ணியிருக்கிறாரு, யார் அடுத்த முதல்வர் அப்படின்ற கேள்வி இருக்குது. இவர் இறந்துட்டார், உங்களுக்கு சாஸ்திரி இறந்துட்டாரு, அடுத்த பிரதமர் யாருன்ற கேள்வி இருக்குது. அப்போ ஒரு இளம் பெண் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்குது. கூட்டம்லாம் உள்ள பெரிய பெரிய லீடர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் வந்து நீங்கள் உள்ளே போகலன்னா பெரியவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு உங்கள் பேரும் அறிவுறுது அப்படின்னோடனே பிஎம் லிஸ்ட்டில் நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்? இந்திரா காந்தி பிரியதர்ஷினி. உள்ளே போயிட்டு உக்காந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை பெருந்தலைவர் சொல்கிறாரு, இந்திரா காந்தி தான் பிரதமர் அப்படின்னு. அப்படி கை காட்டி உட்கார வச்ச ஒரு பெரிய கிங் மேக்கரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறீங்க? இன்ன வரைக்கும் காங்கிரஸ்லமாவது அல்லது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவில் யாராவது போயிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களோட கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு வந்த ஒரு படம் எதனா இருக்குதா? இல்லை. காமராஜர் உட்காந்துருந்தார், நேரு இருக்கும்போது சரி, இந்திரா காந்தி இருக்கும்போது சரி, மற்றவங்க இருக்கும்போது சரி, இவர் தான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார், மற்றவங்களாம் சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு பெரிய கிங் மேக்கரை வந்துட்டு ஏசிக்கு ஆசைப்பட்டார்ன்றது எவ்வளோ பெரிய கேவலம். அவர் வந்து சாகர தருவாயில் அப்போ எது நடந்ததுன்னா சொல்லிட்டே வந்து மறந்துட்டோம், ட்ராக் மாறிடுச்சு. அந்த நேரத்தில் எமர்ஜென்சி நேரத்தில் மரகதம் சந்திரசேகர் வந்து இவர் உருவாக்கி இவர் வளர்த்தெடுத்த ஒரு கட்சி லீடரு. அது வந்து படிச்சுட்ட ஒரு அட்டவணை பட்டியலில் பெண் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு இவ்வளோ படிச்சிருக்கிறனால எனக்கு வேலை வேணும்னு வந்து மனு கொடுக்குது பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட. பார்த்துட்டுமா, அந்த சமூகத்தில் படிக்கிற ஆண்களே ரொம்ப கம்மி, நீ அதிகமாக படிச்சிருக்கிற, நீ போய் படித்து வேலை வாங்கி ஒரு இடத்துல உட்காந்துட்டு கூட அரசியலுக்கு வா, அவன் சமூகத்துக்கு இன்னும் நிறைய செய்யலாம். அப்படி ஏதாவது மனுஷன்னா அப்படி தான் இருக்கணும். அப்படி கொண்டு வந்து சேர்த்தது தான் மரகதம் சந்திரசேகர். பின்னாடி இந்திரா காந்தியோட குடும்ப உறவுன்ற மாதிரி நெருங்கி பழகிட்டு இருக்கிறப்ப தான் இந்த தகவல் எல்லாரையும் கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேண்டியதில்லை, நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அட்வைஸ் சொல்லி அனுப்புகிறாரா, நீ போய் இந்திரா காந்தி கிட்ட சொல்லு அப்படின்னோடனே அந்த அம்மா திரும்ப வந்துட்டு காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு நல்ல செய்தியை சொல்கிறதா அம்மா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து இவர்கிட்ட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுச்சு. அன்னைக்கு எப்பவும் போல இல்லாமல் வழக்கத்துக்கு மாறாக அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு டெலிஃபோன் பக்கத்துலேயே வந்து காமராஜர் உட்காந்துட்டுக்கிறாரு. உட்காந்துட்டுக்கிறப்போ ஒரு ஃபோன் வருது, நல்ல செய்தி தான் நினச்சின்னு எடுத்த உடனே டெல்லியிலேருந்து இவருக்கு தகவல் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாங்க, கிருபலானியும் காந்தியோட மகன் 2 பேரையும் கைது பண்ணிட்டாங்க இந்திரா காந்தின்னு. பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா கிருபலானின்றவர் மிக பெரும் ஜாம்பாவன், இருக்குதுல முதன்மை தளபதியாக இருந்தவர், காந்தியோட ஆன்மீக வாரிசுன்னு சொல்லுவாங்க. காந்தியோட ஆன்மீக வாரிசுல காந்தியை விட பெரிய அளவில் பேசப்பட்டவர். இந்த கிருபலானி நேரு குழந்தை பிறந்தோடனே காந்தி கிட்ட கொண்டு போய் பேர் வைன்னு சொல்லலை, கிருபலானி கிட்ட கொண்டு போய் கொடுத்து என் குழந்தைக்கு நீ பேர் வைன்னு சொல்றாரு. பேர் வச்சுட்டோடனே இந்திரான்னு பேர் வச்சுட்டு கொஞ்சம் வந்தோடனே கொஞ்சம் இருங்கவா, அவன் குழந்தை மேலே நீ ரொம்ப பிரியமாக இருந்துட்டு இருந்த, குழந்தையே இல்லை 2 பேருக்கும். ஏன்னா 2 பேருமே சிறையில் மாறி மாறி இருப்பாங்க, நேருவும் அவங்க மனைவியும். அவ்வளோ பெரிய தாகி தான், அதெல்லாம் மறுக்க முடியாது. அதனால் அந்த குழந்தைக்கு பிரியதர்ஷினின்ற பேர் இந்திரா பிரியதர்ஷினின்னு வைக்கிறதுன்னு பேர் வச்சுதே கிருபலானி வச்சு போகிறப்பெல்லாம் அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தவரை அந்த பொண்ணு வளர்ந்த ஆளாகி பிஎம் ஆனவொன்னு தூக்கி கைது பண்ணுறாங்கன்னா அந்த தலைவருக்கு எப்படி இருந்த கேட்ட உடனே அவருக்கு ஏதோ ஒன்று தக்காது உடம்பு என்னன்னு தெரியல. கேட்ட உடனே வந்துட்டு போச்சு எல்லாம் போச்சு. அதான் சொன்ன வார்த்தை. இதை வைரவன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. கடைசியாக வைரவா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போ,
ஏதோ துடைக்கிறாரு, வேர்வெல்லாம் இருக்குதுன்னு துடைக்கிற உடனே அவருக்கு ஏதோ தலைவர் முகம் ஒரு மாதிரி மாறுது உடம்பேனோடனே அவராக வெளியில் வந்து மருத்துவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஐயா ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கிறாரு தெரியலன்னொடனே மருத்துவர் ஒரு 10 நிமிஷம் தான் வர்றதுக்குள்ளாகவே உயிர் போயிடுச்சு. இந்த எங்கே போய் கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டை நீ தான் காப்பாற்றணும், ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்றணும், அது ஒன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்ட சொல்லுவாங்களா? சொல்லுங்க. இல்ல கூச்சப்படாம சொல்றாங்களே, வெக்கமானம் கொஞ்சம் கூட இல்லைங்களா? கூச்சமே உங்களுக்கு இருக்காதுங்களா? ஒருத்தன் மறைஞ்சிட்டானா வரலாறு நீங்களே எழுதிப்பீங்களா? பெரியார் அந்த மாதிரி தான் பெண்ணின் அடிமையானாலும் அப்படியே சுட்ட புத்தகத்தை ஆங்கிலத்துலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுக்கிட்டு பெரியாருன்றீங்க. அப்புறம் யுனெஸ்கோன்றதுக்கு ஒரு டுபாக்கு ஒரு லெட்டர் பேடுக்கு ஒரு தெருவில் ஒரு வீட்டில் வச்சுங்கிறவங்க கொடுத்த விருது ஐநாவுடைய யுனெஸ்கோ கொடுத்துச்சுன்னு புக்கை போட்டு விற்று அதுக்கு நீ பள்ளி பாடத்தெல்லாம் வச்சு ஊரை ஏமாத்தின. அதை கண்டுபிடிச்சி துப்பன பிற்பாடு ஒன்று அதை நீக்கிறதுக்கு உங்களுக்கு யோகிக்கல. உங்களுக்கு இப்படி தானே எப்போவுமே வரலாறு, சொந்த வரலாறு இருக்காதா? திருடுறது சொல்கிறதுமா இருக்குமா? கட்டுக்கதையாக தான் இருக்குமா? இதில் எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து கையை பிடிச்சி கெஞ்சினார், எங்கேருந்து நீ வந்து சரி. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு புது தகவலை சொன்னாங்க. காமராஜர் இறந்த உடனே சொந்த மகன் மாதிரி பக்கத்திலே இருந்து எல்லா இறுதி சடங்கையும் செஞ்சது கருணாநிதி தான் அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன் கூட இது மாதிரிலாம் சொல்ல மாட்டான். இல்ல அது சொல்றேன் இது வந்து இல்லை, நான் சொல்றதுக்கு உண்மையிலே வருத்தம் தெரியும். அப்படியெல்லாம் பேசுற ஆள் கிடையாது. நான் என்னன்னா ஒரு பெரிய கிங் மேக்கர், ஒரு நாட்டை வந்து கட்டியாண்ட ஒரு பெரிய மாமனிதர், முன்னாள் முதலமைச்சர். நீ அப்போ முதலமைச்சராக இருக்கிற, போய் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணுமா செய்யலையா? இன்னும் ஒரு விஷயத்த திருச்சி வேலுசாமி இன்னைக்கு தான் பதிவு பண்ணிக்கிறார். 2வது நான் உங்ககிட்ட பதிவு பண்ணுறேன். அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் ஏதோ பேரை சொல்கிறார், அந்த பேரை நாயுடு அவரை வந்து ஆள் விட்டு அனுப்புகிறாங்க. ராமச்சந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். பெருந்தலைவர் இறந்தோடனே அவர் தான் நின்றுட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. முதலமைச்சர் என்ற பேரில் இவர் வந்தார். எப்படி வந்தார்னு கேட்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா மெரினா கடற்கரையில் இவருக்கு வந்து சமாதி வைக்கணும், அங்கே தான் அடக்கம் பண்ணணும்னு நான் ஆளை விட்டு அனுப்புகிறப்ப கருணாநிதி சொன்ன வார்த்தை, முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி, மற்றவங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பணும். யோக்கியவானுங்க கருணாநிதி இப்போ செத்து முதலமைச்சருக்கு அப்புறம் தான் செத்தாரா? இவருக்கு இப்போ அங்கே சமாதி வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்காங்க? அன்னைக்கு சொல்லி அனுப்பிச்சதுக்கான சாட்சி இன்ன வரைக்கும் இருக்குது. சொன்னதே வேலுசாமி, அவருக்கான சாட்சி இன்னைக்கு இருக்குது. சொல்லி அனுப்பிட்டு பிற்பாடு சரி வேற வழி வேணாம், தேனாம்பேட்டை அவர் வாங்கின இடம், அது கட்சிக்காக, அந்த இடத்துல வச்சிருவோம், காலங்காலமாக நம்ம வச்சுட்டு நம்ம வழிபட்டுட்டு இருப்போம் அப்படின்னு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை காந்தியினுடைய சீடர் அவர், காந்தி பக்கத்தில் நம்ம மண்டபத்தில் இடம் ஒதுக்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி வழியை வந்து வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருந்தாரு. இது ஒரு முதலமைச்சர் நீங்கள் இன்னும் நின்று செய்யணும், அரசு மரியாதை கொடுக்கணும். இதுதான் வந்து ஒரு ரூல்ஸு. அப்புறம் வந்து நின்று மகன் மாதிரி வந்து செஞ்சாரு, ஆட்டுக்குட்டி மாதிரி செஞ்சாரு, மாட்டுக்குட்டி மாதிரி செஞ்சாருன்னா இந்த பைத்தியகாரத்தனமா இல்லை. நான் உனக்கு கேட்கறது சிவா பேசுனது ரைட்டா தப்பா, அதான் இப்போ உலகம் கேட்டுட்டு இருக்கு. நீ அதுக்கு பதில் சொல்லாம மகனை போல எங்க அப்பா வந்து அவர் அடக்கம் பண்ணாரு, என் அதுல வந்து வயசு முடியாதப்போ என் கல்யாணத்துக்காக வந்து சேர்ந்துட்டாரு, இதெல்லாம் காரணமா? நேரடியா திருச்சி சிவா பேசுனது ரைட்டா தப்பா அதை சொல்லணும். அதான் ஒரு கட்சியோட தலைமைக்கே அழகு. என் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி தப்பு பண்ணிட்டா மன்னிச்சுக்கோன்னு கேட்டிருக்கணும். ஒரு பெருந்தலைவர், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குன்னு இல்லை, மொத்தம் இந்த மண்ணுக்கான ஒரு மகத்தான தலைவராக இருந்துட்டு போன ஒரு ஆள் இவர். புரியுதுல உங்களுக்கு? இப்படிப்பட்ட தலைவரை கொச்சப்படுத்தினதுக்காக நீ மன்னிப்பு கேட்டிருக்கணும். இல்லை அந்த சிவா மேலே இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுத்து, ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆனால் தொடர்ச்சியாக வந்து பெருந்தலைவர் மேலே இப்படிப்பட்ட அவதூறுகளை திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ எம்பிக்களும் முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இப்போ வந்து திருச்சி சிவா ஏசியே இல்லைன்னா காமராஜரால் இருக்க முடியாதுன்னு ஒரு அவதூறை பரப்புறாரு. ஏற்கனவே ராஜீவ்காந்தி காமராஜர் ஒன்றும் அவர் சொந்த பணத்தை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டல, அது அரசாங்க நிதியிலிருந்து கட்டினாரு, அவருக்கு முன்னாடியே பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திராவிட இயக்கங்களான நீதி கட்சி வந்து திறந்துருச்சு அப்படின்னு காமராஜருடைய சாதனையாக சொல்லப்படுகின்ற அந்த கல்வி சேவையவே கொச்சப்படுத்துற மாதிரி பேச, அதுக்குதான் வாங்கி கட்டினார். நல்லா இதே திருச்சி வேலுசாமி கழுவி ஊத்துனாரு. உங்கள் அப்பா இப்போ நீங்கள் செய்தீங்களே, நாங்கள் வந்து செய்தோம், நாங்கள் வந்து கருணாநிதியினுடைய அப்பா அவங்க அம்மா அதை முடிச்சு வச்சுக்கிறது வந்து சொந்த பணத்தில் செஞ்சாங்களா? இல்லை உதயநிதி அவங்க அப்பா சொந்த பணத்தில் வந்து செய்கிறீங்களா? நீங்கள் வாங்கிருந்த 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிகமாக கடன் வாங்கி தொலைச்ச ஒரே ஒரு ஜென்மம் உங்கள் ஜென்மம் தான். இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் கடன் வாங்குறதுல. 40 சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளோ இருக்குன்னு வெறும் 4,12,000 கோடியே என்னவோ இருக்குது. 4,12,000 கோடி இருக்குது. 2021 இந்த தேதி வரைக்கும் 4 லட்சம் கோடி தாண்டிடுச்சுன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆளு? நீங்க வந்து நாங்கள் இதை கட்டினோம், எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதி 100 ஆண்டு பேரை வச்சுக்கிட்டு தரீங்க. யார் அப்ப மட்டும் பணம்?
கருணாநிதி அவருடைய அப்பா வீட்டு பணத்தில் கட்டலை, ஆனால் பள்ளிக்கூடங்களை 12,000 பள்ளிக்கூடங்களை கட்டி முடிச்சிருந்தாருன்ற விவரம் அப்போ அதான் சொல்றது, போய் ஒட்டி துணியில் உட்காந்தா புத்தி இப்படி தான் போகும். புரியுதில்ல? அந்த தம்பி ஏற்கனவே பேசி அதுக்கு பதிலாக நாங்கள் சொல்லிட்டோம். அது பழசு. இவங்களுக்கு என்னன்னா, இவங்க வந்து செய்யறது மட்டும் ஏதோ உங்க சொந்த வீட்டு பணத்தில் செய்கிற மாதிரியும், காமராஜர் கடைசி எப்படியா செத்தாரு, நீங்கள் உங்ககிட்ட இன்னைக்கு சொத்து எப்படி இருக்குது, இன்னைக்கு போய் ஒட்டன ராஜீவ்காந்தி தம்பிக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது சொல்லுங்க. நான் தமிழ் கட்சியில் இருந்தப்போ எவ்வளோ வாங்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, வெளிப்படையாக பேசுவோம். இன்னைக்கு எவ்வளோ வாங்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, காமராஜர் இறந்தப்போ எவ்வளோ சொத்து இருந்துச்சு, பாக்கெட்டில் ஒரு 150 ரூபா இருந்துச்சு. பின்ன நீ எப்படி அவரை பற்றி சொல்ல முடியும்? அவன் அப்போ மட்டும் சொத்தா செய்தாரு, கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து தான் செய்தார். நீங்கள் கவர்மெண்ட் ஃபண்ட்லேருந்து செய்கிறீங்களா? 4,00,000 கோடி ப்ராஜெக்ட் மெட்ராஸுக்கு நீங்கள் இன்ன வரைக்கும் மேடு பள்ளமும் இன்ன வரைக்கும் விலங்குல குழி தோண்டினே இருக்கிறீங்க, மூடிக்கிட்டே இருக்கீங்க, தோண்டிகிட்டே இருக்கீங்க. என்ன பணத்தை அடிக்கிறீங்களா இல்லை ரோடு போடுறீங்களா? நேற்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்துச்சுங்கய்யா, இந்த தெருநாய்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யறதுக்கு 25 கோடி ரூபாய் வந்து ஃபண்டு. ஆனால் எல்லா இடத்துலையும் குட்டி போட்டுன்னு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் இல்லை தம்பி, இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு நிதியெல்லாம் ஒதுக்கி பண்ணாங்க. அதுக்கு பிறகும் தெருவு பெருகிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு தெருவிலையுமே நான் சொல்கிறது ஒரு 50 அடி ஒரு தெருவு, 100 அடி தெருவிலே 10-15 நாய் இருக்குது. நாங்கள் தினசரி இந்த நாய் படையெல்லாம் தாண்டி தான் வீட்டுக்கு போய்க்கிறோம். அவங்க அப்போ எல்லாம் எடுக்கிறது, பணத்தை எடுக்கிறது, அடிக்கிறது, போகிறது, சுருட்டுறது. இதுக்கு தானே எலெக்ஷன் வரப்போது, பணம் வேணும். இருக்கிறதுக்குள்ளாரே இதுக்கு மேலே உலகம் அழிஞ்சிரும். திமுக இனிமேல் வரப்போகிறதில்ல. எவ்வளோ முடியுமோ சம்பாரிச்சிக்கணுன்ற எண்ணத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க. அதனால தான் இவ்வளவு நடக்குது. ஒரு ரோடு ஒழுங்காக இருந்து உங்களால் பார்க்க முடியுதா? இல்லை. வந்ததுலேருந்து தோன்றீங்க, மூடுறீங்க, என்னத்துக்கு தோன்றீங்க, புதையில எடுக்கிறீங்களாடா, சொல்லிட்டு எடுத்து தொலைங்களான்டானா அதுவும் கிடையாது. தோன்றீங்க, மூடுறீங்க, என்னன்னாக்கா அதில் தான் கமிஷன் வரும் உங்களுக்கு. இது ஒரு வேலை தெரியுமா உங்களுக்கு? ரோட்டை வந்து போடுறது, திரும்ப குழாயை பதிக்கிறது, அப்புறம் திரும்ப போடுறதுக்கு ஒன்றுக்கு ஒரு பட்ஜெட்டு. அறிவுள்ள ஒரு அரசாக இருந்தாக்கா அறிவிச்சுட்டு அவன் வீட்டுக்கு ஒயரிங் இருக்கிறது, போகிறது, கழிவுநீர் குழா போடுறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த தேதிக்குள்ளே முடிச்சுக்கின்னு பிற்பாடு ஃப்ரீயாக விட்டுருங்க, நாங்கள் ரோடு போட போகிறோம்னு சொல்லி அறிவிச்சுட்டு செய்யணும். அப்படியே போடுறது இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து கனெக்ஷன் கொடுத்து அது மேலே ரோடை போட்டுருக்கணும். யாருனாலும் அந்த வழியாக போய் இணைச்சிக்கோங்க ஒயரை வீட்டுக்கு அப்படின்னு பல நாடுகளில் அது இருக்குது. நீ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும்? எதுக்கு போகிறேன் நீ தம்பி? நல்லா ஜல்லுன்னு போகிறேன் தம்பி, ஆஹா சூப்பர் ரோடான்னு. காலையில் ரிட்டர்ன் வரும்போது அங்கங்கே தோண்டி வச்சிருக்கு. என்னதான் கேக்குறதுன்னு தெரியல. அரசாங்க சொத்து இப்படி எல்லாம் கொள்ளடிக்கிற இவர் வந்து காமராஜரை வந்து ஏசிக்கு ஆசைப்பட்டார். எந்த ஏசியில போய் தங்கி இருந்தார் அவர் சொல்லு? எந்த ஏசியில தங்கிட்டு இருந்தாரு? அவரை நீங்க திமுக விட கொச்சப்படுத்தின இந்த மானங்கட்ட காங்கிரஸ் இருக்குல்ல, ஏன் அந்த திமுக கூட கூட்டணி வச்சுங்குது? இவனுக்கு சொக்கத்தங்க சோனியா மட்டும் இருந்துட்டா போதும். இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இருந்த மகத்தான ஒரு தலைவன், இந்த காங்கிரஸுங்கிற பேர் இயக்கத்தினுடைய கிங் மேக்கரா இருந்த ஒரு தலைவன். இவரெல்லாம் கொச்சப்படுத்தினா கூட எங்களுக்கு கவலை இல்லை. எங்க சோனியா அம்மாவை கொச்சப்படுத்தினா மட்டும் அது கூட உங்களுக்கு ரோசம் வராது. இல்லை, இப்போ எல்லாருக்குமே வந்து கோபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜோதிமணி அப்புறம் வந்து வசந்த் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களே. தெரிவிச்சு ஆகணும். ஏன்னு கேளு, இல்லைன்னா மக்கள் ஒன்று புறக்கணிச்சிருக்காங்க. காமராஜரும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கான சொத்து. கொச்சப்படுத்திட்டு இருக்கிறப்ப நீ வாயை மூடிந்தனா நாளைக்கு நீ போறப்போ உன்னை எதை எடுத்து வீசுவாங்கன்னே தெரியாது. நடக்கும், கட்டாயம் நடக்கும். நீ வந்து அந்த பெருந்தலைவனை வந்து கொச்சப்படுத்திருக்கணும். ஏசிக்கு ஆசைப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு கதை ஒன்று இன்னைக்கு சொன்னார். தூத்துக்குடி பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது கிராம மக்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. ஒரு கோரிக்கை, கரண்ட்டு கம்பம் அந்த ஊரில் இல்லை, ரொம்ப நாள் கோரிக்கை. என்னப்பான்னு பொறியாளருக்கு இருக்காங்க, இன்ஜினியர் பக்கத்தில் இருக்க கூப்பிட்டு கேட்குறாரு. மத்திய அரசு ரயில்வே கோட்டாலேருந்து தான் அப்போலாம் மாநிலத்துக்கு ரயில் தண்டவாளம் கொடுப்பாங்க. அதை தான் ஊருக்கு ஊர் நட்டு வச்சு ரயில் இந்த தந்தி கம்பம் வச்சு கரண்ட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. அது நமக்கு வர தாமதமாகுதுங்க ஐயா, வந்துட்டு உடனே கட்டாயம் ஒதுக்கி செய்யலான்னு அதான் சொல்லிட்டாருல்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே கூட்டத்தில் இருக்கிற ஒரு குரல் சாதாரணமாக கேட்குது. முதலமைச்சர் எப்படி இருப்பான், மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பாருங்க. என்ன அப்போ நீ பாட்டுன்னு பேசுற, அவர் யாரையும் சொல்றான்னு கேட்டுக்கிட்டு என்னடா அது, என்ன அப்போ இப்படின்னு டக்குன்னு வா யார் வழி விடு, வா என்ன வா கோமனம் கட்டிட்டு வரான் இருந்தாலும் என்ன பிரச்சனை, என்ன தந்தி கம்பம் தான் நிற்குமா, இதான் பனைமரம் இருக்குது, வெட்டி நட்டு வச்சுட்டு இதில் வயது கொடுங்க, அப்புறம் வந்தால் மாற்றிக்குங்க, இதில் என்ன இருக்குது? அப்படியே எடுத்து மக்களிடம் இருந்து படித்த ஒரு மகத்தான மனிதர். அதுதான் சரி, உடனே பனைமரத்தை வெட்டுங்க, தந்தி கம்பத்தை நடுங்க, அதில் வந்து ஒயரிங் கொடுங்க, அப்புறம் வந்தால் மாற்றிங்கன்னு சொல்லிட்டு வந்து லைட்டு எரிய வச்சுட்டு வர்றதுக்கான வேலையை செய்தவர் காமராஜர். இப்படிப்பட்ட மனிதர் போகிற இடத்துலலாம் மக்கள் கூட அங்கே எங்கன்னா இருந்துச்சுன்னா கட்டலில் படுத்துக்கிறது, எது இருக்குதோ அங்கே படுத்துக்கிறது, ஒன்றை மாதிரி சுகவாசமாக ஒன்றை மாதிரி வந்து போராடுறது. சும்மா வந்து ஒரு பாளையங்கோட்டை சிறையில் இருந்துட்டு பாம்புகள் பள்ளிகள் நடுவில் இருந்த கரிசோரா துண்ணு விட்டு அதில் துறை மதிவானன் அவர் கூட சிறையில் ஒன்றா இருந்தவரை நான் பேட்டி எடுத்தேன்.
என்ன ஐயா நீங்கள் பாம்புகள் பள்ளியில் நடுவில் இருந்தீங்கன்னா ராஜாத்தி அம்மா கரிசோருக்கு மத்தியில் தான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். நான் வந்து பேட்டியை தான் சொன்னாரு. நான் சொல்றேன் எதுக்கு சொல்லி நீ இப்படி சொகுசா இருந்து விட்டு 9 ஆண்டுகள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சுதந்திர போராட்டம் பிரிட்டிஷ்காரனுடைய ஜெயில் எப்படி இருக்குன்னு நீ பார்த்துருப்ப. நிறைய பேர் செத்து போயிட்டான் நோய்வாய்ப்பட்டு, உடம்பு அந்த அளவுக்கு அடி சென்னா பண்ணாம போயிருக்குது. அப்படி இருந்த ஒரு மனுஷனை போய் ஏசி இல்லாமல் அவர் இருக்க முடியாது. முதலமைச்சர் சொல்லிட்டாரு போகிற இடம்லாம் நீ ஏசி போட்டு நிந்தியா. 420 நீ என்ன மெரினா பீச்சில் உட்காந்துட்டு தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று உட்காந்துக்கிட்டு, நான் சொன்னது ஏசியை சொன்னேன், வேற எதுனா நினச்சிக்க. ஓகே ஓகேண்ணே. தலைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று உட்கார வச்சுக்கிட்டு ஏசியை போட்டு இந்த மாதிரி அந்த பழப்பு இல்லை அவருக்கு. அதனால காமராஜர்னா காங்கிரஸ்காரர் மட்டும் கோபம் வராது, எல்லா மக்களுக்கும் கோபம் வரும். நாங்களும் அவருடைய தொடக்க காலத்தில் அவருடைய அந்த திட்டங்கள்லேருந்து படித்து வந்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு இருக்கிற பாதி பேருக்கு மேலே இல்லை 90% 40 வயசுக்கு மேலே தாண்டவங்க எல்லாம் அப்படி அவரால் படித்து வந்தவங்க தான். எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு மட்டும் கோபம் வரும்? அப்புறம் ஜோதிமணி இன்னும் காங்கிரஸ் கட்சிக்காரெல்லாம் பேசலைன்னு வச்சுக்கோ, பேசாமல் போய் ஓட்டு கேட்க போனால் தான் அவனுக்கு எடுத்து வீசுவாங்க. அதுக்காக தான் அவங்க பேசுகிறாங்க. வரவேற்கணும். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்த இந்த நாடு போற்ற ஒரு தலைவர், முன்னாள் முதலமைச்சர், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேஷனல் லீடராக இருந்தவர், 2 பிரதமர்களை கட்டமைச்சிட்டு உட்காந்துட்டு வந்த ஒரு நபருக்கு நீ கிட்ட நின்று செய்ததே ஒரு பெரிய பாக்கியம் உனக்கு. நிச்சயமா இதில் மகனாக இருந்து செய்தார். நீ ஏப்பா அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல சிவா சொன்னது ரைட்டா தப்பா? அதுக்கு பதில் வருது அவங்ககிட்ட? அதுக்கு மட்டும் இப்போ வரைக்கும் பதிலே வரல. எங்க அப்பா கூழை கரைச்சாரு, கஞ்சியை குடிச்சாரு, அதை குடிச்சாரு, நிமான வசனம் எழுதிங்கிற என்ன வார்த்தை இது? அது செய்தால் தப்பா ரைட்டா என் கட்சியால நான் கண்டிக்கிறேன். இன்ன வரைக்கும் உனக்கு யோகியதான் வரல. ஏன்னா திருச்சி சிவா மேல அப்படின்னா உங்களுக்கு பாசம். திருச்சி சிவா திமுக செக்கு எடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு பாளையங்கோட்டை சிறையில் இருந்துட்டு பாம்புகள் பள்ளியில் நடுவில் அவர் என்ன இருந்துட்டு வந்தாரா? வேற என்னத்துக்கு ஏன் அவரை நீ கண்டிச்சிருக்கணும்? குறைஞ்சபட்சம் கண்டிச்சிருக்கணும் இல்லை? அப்போ காங்கிரஸ்னா அவனுக்கு ஒரு கில்லுக்கீரை, அவனுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒட்டி திணி விட்டு எட்டி வச்சாலும் ஓட மாட்டானுங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வருதா இல்லையா? அதான அர்த்தம். இல்லைன்னா நேரம் நடுங்கி திருச்சி சிவாவை கூப்பிட்டு பகிரங்கமா மன்னிப்புகள்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. நான் கட்சியை விட்டு நீக்கி வைக்கிறேன், தற்காலிகமா கண்டிக்கிறேன், இது அநாகரிகமா. 2 பெரும் கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு முரண்பாட்டை. இதுல வேற ஒன்று அறிக்கை கொடுக்குறாரு. சில பேர் வந்துட்டு கட்சிக்குள் வந்து மோதலை ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு திருச்சி சிவாவுக்கு சொல்லுங்க ஐயா முதலமைச்சரே, அவர் டெல்லியில் இருக்கிறார், ஒருவேளை பாஜக அவருடைய ஸ்பையா மாறிட்டாரோ, உங்களையும் காங்கிரஸ் உடச்சு விடுற வேலையை செய்கிறாரோ, அங்கே கேளு, எங்ககிட்ட இங்கே கேட்காத, கயிறு திரிக்காதீங்க. யார் சதி செய்யறது யார்? அங்க உங்க சிவா தானே ஆய் விட்டது. நீங்க சிவாவை கூப்பிட்டு கேளு, ஏன்டா சதி பண்ற, கட்சிக்குள்ள வந்து 2ஆ உடையிறதுக்கு ஏன் பண்ணீங்கன்னு அங்கே கேட்கறது துப்பு இல்லை. பேசுறவங்களை வந்துட்டு ஏன்பா அப்படி பேசணும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து சதி பண்றாங்களா? இது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் உங்களுக்கு? காலம் முழுக்க இந்த காமராஜரை கொச்சப்படுத்துறதுல முன்னணியா இருந்தது திமுக மட்டும். கண்டிப்பா. உலகத்துல ஆளானப்பட்ட அனைத்து கட்சிகளுமே காமராஜருடைய தொண்டையும் அவருடைய எளிமையும் அவருடைய களப்பணியையும், ஒன்றும் இல்லை, மனுஷனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மக்கள் தலைவனா எப்படி இருக்கணும், ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியுமா உங்களுக்கு? பெரியகுளம் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறாரு, மக்கள் எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டு வந்துட்டு அடிக்கடி இங்கே வந்து வழிப்பறி கொள்ளை நடந்துருது, அடிக்கடி இங்கே வந்து திருடு நடந்துருது. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு மதுரையிலேருந்து பெரியகுளம் நோக்கி போகும்போது மாட்டு வண்டியில் சரக்கெல்லாம் போகும், அந்த பக்கம் நேராக போயிட்டு அப்படியே கேரளா பக்கம்லாம் போவோம், அங்கேருந்து பிரிஞ்சு போகும். வரிசையாக ஒரே நேரத்தில் 50 வண்டியை தான் விடுவாங்க, தனித்தனியெல்லாம் ஓட்டிட்டு போக மாட்டாங்க. அப்படி இருந்தும் திடீர்னு வந்து சுற்றி வளைச்சிட்டு ஈட்டி அம்பு குத்தி இதில் வச்சு எல்லாரையும் விரட்டி விட்டு பொருளெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவாங்க. இது நிறைய நடக்கும், திருட்டு கொள்ளை. அந்த பகுதியெல்லாம் ரொம்ப இந்த முறையிடுறாங்க. ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும், காவல் நிலையத்தில் இங்கே உடனடியாக ஏற்பாடு பண்ணு, காவல் வந்து பலப்படுத்து, 4-5 ஸ்டேஷன் இந்த ரோடு வழி நிற்க வைங்க, ஒரு ஜீப் ஒன்று கொடுங்க, ரோந்து சுற்றி வாங்க சொல்லியிருப்பாருன்னு நினச்சியா? அதுதான் சொல்லுவாங்க எல்லாரும். பொறியாளரை கூப்பிட்டாரு, இங்கே பக்கத்தில் வந்து எங்கே டேம் கட்டுற மாதிரி இடம் இருக்குது, எனக்கு உடனடியாக அனலைஸ் பண்ணி சொல்லுன்றாரு. திருட்டுக்கு போகிறதுக்கும் டேமுக்கு இடம் பார்க்க சொல்கிறதுக்கும் என்ன இருக்குன்னு யோசிக்க முடியுதா? அதான் தொலைநோக்கு சிந்தனை. பார்க்குறாங்க பொறியாளர்கள், உடனே வைகை டேம் உருவாகுது, பிரமாதமாக கட்டுறாரு, திறக்கிறாரு, விவசாயம் வேளாண் பெருகுது, வீடு வேலை, வறுமை இல்லை, கொள்ளடிக்கலை, தானாகவே நின்று போச்சு. எப்படிப்பட்ட ஒரு தலைவன், எப்படிப்பட்ட மனிதன் நீங்கள்? கால் தூசிக்கு கூட வரல இன்னும் தேதி வரைக்கும். உங்கள் அப்பாவே சொல்லிட்டு போயிட்டார் 100 முறை, நாங்கள் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம். உங்கள் அப்பாவே சொல்லிட்டு போனார். எந்த அப்பா? ஏழை பங்காளனின் பங்களாவை பாருங்கள் அப்படின்னு காமராஜர் தங்கியிருந்த வீட்டை எடுத்து போட்டு இவ்வளோ பெரிய பங்களாவில் தங்கியிருக்கிறாரு, ஊழல் பண்ணாமல தங்கி இந்த வீடு வாங்கியிருப்பாரு, பொய் பிரச்சாரம் பண்ணி போஸ்டர் ஓட்டி ஓட்டு கேட்டு அவர் வீழ்த்தினது நீங்கள். வீழ்த்திட்டு பிற்பாடு முதலமைச்சராக வந்து உட்காந்துட்டு அவர் மறைஞ்சிட்ட உடனே அந்த வீட்டை உரிமையாளர்னு தேடி போய் அவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கி காமராஜர் நினைவிலன்னு மாற்றினது நீங்கள்.
மனசாட்சி கூட வந்து நாங்கள் தப்பாக பிரச்சாரம் பண்ணிட்டோன்னு ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. கருணாநிதி சாகர் வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் தான் சொந்த பங்களான்னு போஸ்ட் ஓட்டி போய் பிரச்சாரம் பண்ண வீழ்த்துனீங்க அவரை. அதே வீட்டை வேற ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து வாங்குறது. அப்போ பெருந்தலைவர் வாடகையில் இருந்தார் தெரியுதா உங்களுக்கு? கரெக்ட். அப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லையே தம்பி. இவங்க லட்சணம் இந்த மாதிரி இருக்குது. பொய்யை வந்து மற்றவங்க மேலே போட்டு 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 தப்பு பண்ணது உன்னுடைய கட்சி சிவா. அவனை கூப்பிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வைக்கிறது உங்களுக்கு யோக்கியது இல்லை. அவர் என்ன கட்சிக்கு வந்து 50 தலைவர்களில் ஒருத்தர் மாதிரியும் நீங்கள் அவ்வளோ அடக்கமாக வச்சுங்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, என்ன காரணம்? 50 தலைவரா கட்சிக்கு அவரு? இல்லை அந்த வாரிசோட அடுத்த வாரிசு இவங்களே காங்கிரஸை கழட்டி விட பார்க்குறாங்களோ? எனக்கு வந்து குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குது. இதுதான் பழமொழி. ஏதோ தெரியல, காங்கிரஸை வெளியேற்றணும். பாஜக விரும்பலை. பாஜக இன்ன வரைக்கும் நம்மளை தொடாமல் வச்சுட்டு இருக்குது. எத்தனையோ டஜன் கணக்கில் ரெய்டு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் வந்த ரெய்டில் அதிக நாள் ரெய்டு போட்டது மருமகனுடைய இதுவும் ஜி ஸ்கொயரும் தான் நடந்தது. ஒரு பிரச்சனையில் சைலண்ட்டாக இருக்குது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்குது. அவன் காலால் சொல்கிற வேலையெல்லாம் இவங்க கையால் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பரந்தூர் விமானம், 8 வழிச்சாலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக கண்டிப்பாக முடிச்சுட்டாங்க. பாதி விஷயங்களை முடிச்சுட்டாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வேற என்ன பிரச்சனை பாஜகவுக்கும் உங்களுக்கும்? இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக சும்மா கட்டியும் வந்துட்டு நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம். டெய்லி எதனா ஒரு சும்மா கிள்ளிக்கிற சண்டை மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறப்ப முறத்து தொடர்பு கட்ட வச்சுன்னு சும்மா பேசிக்குவாங்க. தெரியல உங்களுக்கு? அந்த மாதிரி சண்டை இது. வேற ஒன்றும் சண்டை இல்லை. ஆனால் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளுக்குள்ளே இருக்கிறதால தான் நீங்கள் காங்கிரஸ் கூட ஏதோ நெருக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதனால பிரித்து விடணும். பாஜக கூட நெருக்கமாக இருக்கு. பாஜக கூட நெருக்கமாக இருக்குங்க. அதனால காங்கிரஸ் வெட்டி விடணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குது. இல்லைன்னா அப்படி சொன்ன நபரை என்னாரும் நீங்கள் தண்டிச்சிருக்கணும். இல்லை, கண்டிப்பாக குரங்கு குட்டியை விட்டு ஆழமாக்குது. இதுதான் என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு எதிர்ப்பு வந்திருக்குது. இது சரியாக வருமா இல்லையான்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா பின் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம இதோட விலகிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது.